திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் புதிய வளாகம் திறக்கப்பட்டு 3 மாதங்கள் ஆகியிருக்கிறது. இதில் 3வது மாடியில் பிரசவ பகுதி, அதாவது லேபர் வார்டு செயல்பட்டு வருது. அது பக்கத்திலேயே பச்சிளம் குழந்தைகளுக்கான பிரிவு அங்கதான் இருக்கணும், பக்கத்துல தான் இருக்கணும். என்ஐசியூன்னு சொல்லப்படுற பிரிவு. அப்பதான் பிறந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு தேவையான அரவணைப்பும் பாலூட்டும் வசதியும் ஏற்படுத்தி தர முடியும். ஆனா பாத்தீங்கன்னா தரைத்தளத்துல மற்றொரு பில்டிங்ல இருக்கு. அதனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, தாய்மார்கள் பிரசவித்த உடனே தாய்மார்கள் நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, இல்ல சிசேரியன் பண்ணி குழந்தை பிறந்திருந்தாலும் சரி, கீழே வந்து அவங்க நடந்து போய் மற்றொரு வளாகத்துக்கு போய் அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரியா இருந்தாலும் ரத்தப்போக்கு இருக்கும், ரொம்ப வீக்கா இருப்பாங்க, அனிமிக்கா இருப்பாங்க, பிபி பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப இன்னொரு வார்டுக்கு போய், அதுவும் நடந்து போய் அங்க பக்கத்துல படுக்கிறதுக்கு வசதியும் இல்லை, கீழே தரையில படுக்க சொல்றாங்க. நம்ம என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்னா, இந்த புதிய வளாகத்துல லேபர் வார்டு பக்கத்திலேயே என்ஐசியூக்கான வசதி பிளான் பண்ணியிருந்தாலும் இது வரைக்கும் செயல்படுத்தப்படலை. அதனால உடனடியா அதை வந்து செயல்படுத்தி தரணும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம வச்சிருக்கோம். தமிழக முதல்வர் வந்து 5000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது பெண்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. இதை பத்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா எங்க தலைவரோட அறிக்கையில சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் நாளுக்கு நாள் பெருகி வரும் ஆதரவை கண்டு அச்சத்தின் காரணமாக எங்க ஆட்சியை இழந்துருவோம் அப்படின்னு அச்சத்தின் காரணமாக ஏதோ ஒரு விதத்தில் பெண்களை கவர வேண்டும் என்பதற்காக அறிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு விதத்தில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். பெண்களுக்கு இந்த உதவித்தொகை பெரிய உதவியா இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவங்க அறிவிச்சது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசத்துக்கு 1000 ரூபாய் பிளஸ் மே, ஜூனுக்கு கோடைக்காக சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. எனக்கு என்ன கேள்வினா, அடுத்த நிதியாண்டுக்கு எப்படி ஒரு சட்டப்பேரவையின் அனுமதி இல்லாமல் அடுத்த நிதியாண்டுக்கு எப்படி அரசு செலவு செய்ய முடியும்? அது அறிவிப்பா மட்டும் இல்லாம பணம் போய் சேர்ந்துருச்சு. அடுத்த நிதியாண்டுக்கான செலவு எப்படி இந்த ஆண்டுல சட்டப்பேரவையின் ஒப்புதல் இல்லாம பண்ண முடியுங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. இதை வந்து எப்படி அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்க, இதற்கான செக்ரட்டரி வந்து கண்டிப்பாக பதில் சொல்லணும். இது ஒரு கேள்வியா இருக்கு. நேற்று சேலம் கூட்டத்துல ஒரு நிர்வாகி அசம்பாவிதம் நடந்திருக்கு. இது தொடர்பா தாவேக தலைவர் நிர்வாகி இல்லாத ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு. பல பேர் தலைவர் கூட்டத்துக்கு வரணும், பார்க்கணும், தலைவரை பார்க்கணும் அப்படிங்கிற பல பேர் ஆர்வமா கேட்டாலும் இந்த பர்டிகுலர் நீங்க சொல்ற நபருக்கு வந்து பாஸ் கொடுக்கப்படலை. அவர் ஏன்னா 6 மாசத்துக்கு முன்னாடியே அவருக்கு ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க, அவருக்கு ஸ்டென்ட் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவர் வர வேணான்னு சொல்லி எங்க நிர்வாகிகளை வந்து அவருக்கு பாஸ் கொடுக்கல. பட் அதையும் மீறி காவல்துறை தான் அனுமதிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரா பாஸ் செக் பண்ணி தான் காவல்துறை அனுமதிச்சாங்க. அதையும் மீறி அவர் உள்ள வந்திருக்காரு. அது காவல்துறை அனுமதி சீட் இல்லாம ஏன் உள்ள அனுமதிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இரண்டாவது, அங்கேயே அவருக்கு கூட்டம் நடந்துட்டு இருக்கிறப்பே அவருக்கு நெஞ்சு வலி, படபடப்பு இருந்ததுனால முதல் உதவியா ஃபர்ஸ்ட் அங்க மெடிக்கல் கேம்ப் இருந்தது, அங்கதான் கொண்டு போனாங்க. அங்க அவருக்கான தேவையான முதலுதவி அளிக்கப்பட்டு அதுக்கு மாத்திரை கொடுக்கப்பட்டு நாங்க அரேஞ்ச் பண்ண அந்த ஆம்புலன்ஸ்ல அவங்க உடனடியா அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு நாங்க ஷிஃப்ட் பண்ணோம். இருந்தாலும் அங்க சிகிச்சை பலனின்றி அவரோட உயிர் பிரிந்திருக்கிறது. நாங்க திரும்பவும் எல்லாரும் பொதுமக்களுக்கு நாங்க கொடுக்கிற கோரிக்கை என்னன்னா, வயதானவர்கள், உடல்நிலை குறைபாடு உள்ளவர்கள், முதியவர்கள், பெண்கள், மகளிர், கர்ப்பிணி பெண்கள், பச்சிளம் குழந்தைகள் கூட்டத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. எங்களால முடிந்த உதவி நாங்க செஞ்சிருக்கோம். அதை அவர் பாஸ் கேட்டும் நாங்க பாஸ் கொடுக்கல. உங்க உடல்நிலை கருத்தில் கொண்டு நாங்க பாஸ் கொடுக்காம தான் இருந்தோம். அதையும் மீறி ஒரு பாஸ் இல்லாம அனுமதிக்கப்பட்டது ஒரு தவறு தான். அவருக்கு ஏதாவது நிவாரணம் வழங்குறதுக்கு அதுக்கு உரிய நிவாரணம் எங்கள் மாவட்ட செயலாளர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான அடாவடித்தனம் சொல்ல வேண்டாம். அது ஒரு கருத்து முரண் ஏற்பட்டு கம்யூனிகேஷன் கேப்ல தான் அது மாதிரி நடந்திருக்கு. அது கண்டிப்பாக அது மாதிரி தவிர்க்கப்பட வேண்டும். தண்ணி வசதி கூட யாரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போதிய வசதிகள் இருந்தது. ஃபர்ஸ்ட் எய்டே எங்களோட மெடிக்கல் கேம்ப் மருத்துவ முகாம் இருந்த மருத்துவர்கள் தான் கொடுத்தாங்க. லைன் ஸ்டார்ட் பண்ண முதலுதவி அனைத்தும் அளிக்கப்பட்டு உடனடியாக ஷிஃப்ட் பண்ணோம். அவர் வேண்டாம் என்று நாங்கள் சொல்லியும் அவர் வந்துட்டாரு.
நன்றி. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.